சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 8ஆம் நாள் 24/12/2023 ஞாயிற்றுக்கிழமை. ஸ்ரீ கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடல் 8. கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு, கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு, மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும், மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை, போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை, கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய, கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய, பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு, கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய, பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், ஆவாவென்றாராய்ந்து அருள் ஏலோரெம்பாவாய், ஆவாவென்றாராய்ந்து அருள் ஏலோரெம்பாவாய், கீழ்வானம் வெல்லென்று. ஹரே கிருஷ்ணா ஹரே ராம. இன்று மார்கழி மாதத்தின் 8ஆம் நாள். என்ற பாடலான 7வது பாடலிலே அந்த தூங்கிக் கொண்டு இருந்து இன்னமும் துயிலெழும்பாத தனது தோழியை கொஞ்சம் கடிய வார்த்தைகளால் கூறிய அந்த பெண்ணானவள் தற்பொழுது கொஞ்சம் சற்றே கீழே இறங்கி அவளையும் அழகாக வர்ணித்து, மேலும் ஸ்ரீமன் நாராயணனையும் எவ்வாறு அவனுடைய புகழ்களை நாம் எப்படி புகழ்ந்து கொள்வது என்பதை இந்த பாடலிலே சொல்ல வருகிறார்கள். பாடலை பெரியாழ்வரின் பெண்ணான நமது ஸ்ரீ ஆண்டாள ஆச்சியார் என்ன சொல்கிறார் என்பதை இந்த பாடலிலே பார்ப்போம். கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு, மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை, கூவான் வந்து நின்றோம் கோது களமுடைய, பாவாய் எழுந்திராய் பாடி பறைகொண்டு, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், ஆஹா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இந்த பாடலுக்கான பொருளினை தற்போது காண்போம். மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்ட சிலை போன்று அழகு கொண்ட பெண்ணே, கிழக்கே வெளுத்து விட்டது. எருமைகள் மேய்ச்சலுக்காக பசும்புல் மைதானங்களில் பறந்து நிற்கின்றன. அநேகமாக எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என்று அவசரப்படுத்துகிறார்கள். அவர்களை உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம். கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும், கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும், தேவாதி தேவனுமாகிய ஸ்ரீமன் நாராயணனை, அவன் அம்சமான ஸ்ரீ கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆ ஆ என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான். பெண்ணே உடனே கிளம்புவாயாக என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள். திவ்ய தேசமான சின்ன காஞ்சிபுரம் அத்திகிரி வரதராஜ பெருமாளை எண்ணி இப்பாடலை ஆண்டாள் பாடுகிறாள் என்பதற்காக நாம் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவாதி தேவன் என்று இங்குள்ள பெருமாளை குறிப்பிடுவர். கண்ணனின் வீரச் செயல்கள் இப்பாடலில் போடப்படுகின்றன. பெண்கள் தைரியசாலிகளையே விரும்புவார்கள் என்பது இந்த பாடலுடைய உட்கருத்து.
அந்த தைரியசாலியான ஸ்ரீ கண்ணபிரானை துதித்து நோன்பு நோற்றால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதாகத்தான் அவனுடைய தைரியத்தை புகழ்ந்து பாடித்தான் இந்த பெண்ணானவள் அந்த உறங்கிக் கொண்டிருக்கின்ற தன் தோழியை எழுப்புகிறாள். ஓம் நமோ நாராயணாய நமக.